பஞ்சாப் விமானப்படை தளத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயற்சி மேற்கொண்டதை இந்தியா முறியடித்து பதிலடி கொடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். எல்லையில் 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. நடந்தது என்ன? பாகிஸ்தானின் சியால்கோட் மாவட்டத்தில் இருந்து ட்ரோன்களை ஏவுவதற்கு பயன்படுத்தி வந்த ஏவுதளத்தை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் அடியோடு அடித்த காட்சிதான் இது. தொடர்ந்து அத்துமீறி வரும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலை தொடுத்துள்ளது. துல்லிய தாக்குதல் மூலம் பாகிஸ்தானை பின்வாங்க செய்யும் திக் நிமிட காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. 2 நாடுகளின் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி வருகிறது. பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், காஷ்மீர் எல்லைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்கியது. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்டது. பாகிஸ்தானில் தாக்குதலை தீரத்துடன் எதிர்கொண்ட இந்திய ராணுவ வீரர்கள் அதை முன்கூட்டியே கணித்து முறியடித்தனர். குறிப்பாக அமிர்தசரஸ் அருகே பாகிஸ்தானின் பல்வேறு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் பகுதியில் பாகிஸ்தான் வீசிய ஏவுகணையின் மிகப்பெரிய பாகம் கண்டெடுக்கப்பட்டது. இதேபோன்று பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் மற்றும் மன்சாவில் ஏவுகணைகளின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த ஏவுகணையின் பாகங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் பாகிஸ்தானின் ட்ரோனை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. L-70 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மூலம் இந்த ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் நீடிக்கும் நிலையில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, ராணுவ கலோனல் சூஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வயோமிகா சிங் ஆகியோர் டெல்லியில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டாலும் இந்தியா மிகவும் பொறுப்புணர்வுடன் பதிலடி கொடுத்து வருவதாக கூறினார். Actions that have constituted provocation and escalation. In response, and I repeat, in response, India has defended and reacted in a responsible and measured fashion to these provocations and these escalations by the Pakistan side. Earlier this morning, we saw a repeat of this escalatory and provocative pattern. நாட்டின் மேற்கு பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக கலோனல் சூஃபியா குரேஷி குற்றம் சாட்டினார். பள்ளிகள், மருத்துவமனைகளை குறிவைத்து தாக்குவதாக அவர் கூறினார். குறிப்பாக நீண்ட தூரம் பாய்ந்து இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் நமது ராணுவத்தினர் சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தானின் பெரும்பான்மையான தாக்குதல் முயற்சிகளை முறியடித்து விட்டதாக குறிப்பிட்டார். अंतर्राष्ट्रीय सीमा और LOC पर श्रीनगर से नलिया तक 26 से अधिक स्थानों पर हवाई घुसपैठ के प्रयास किए गए. भारतीय सशस्त्र बलों ने अधिकांश खतरों को सफलतापूर्वक निष्क्रिय किया. फिर भी वायु सेना स्टेशनों पर उधमपुर, पठानकोट, आदमपुर और भुज बठिंडा स्टेशन, इन सब पर उपकरण व पर्सनल्स को हानि पहुंचाई. मैं ये भी बताना चाहती हूँ कि पाकिस्तान ने हाई स्पीड मिसाइल सुबह 1:40 पर इस्तेमाल करके पंजाब के एयरबेस स्टेशन को दागने की कोशिश की. एक निंदनीय और अनप्रोफेशनल एक्ट के तहत पाकिस्तान ने श्रीनगर, अवंतीपुर और उधमपुर के वायुसेना अड्डों पर चिकित्सा केंद्र और स्कूल परिसर को निशाना भी बनाया. இதனிடையே இந்தியாவின் S-400 வான்வழி பாதுகாப்பு கட்டமைப்பு சூரத் மற்றும் சிர்சா விமானப்படை தளங்களை தாக்கியதாக பாகிஸ்தான் தவறான தகவல்களை பரப்புவதாக விங் கமாண்டர் வயோமிகா சிங் குற்றம் சாட்டினார். அது தொடர்பான புகைப்பட ஆதாரங்களையும் வெளியிட்டார்.
தொடர்ந்து இந்திய எல்லைகளை நோக்கி பாகிஸ்தான் ராணுவ படைகளை நகர்த்தி வருவதாக தெரிவித்தார். Indian Armed Forces carried out precision attacks only on identified military targets. These included technical infrastructure, command and control centers, radar sites and weapon storage areas. Pak military has been observed to be moving their troops into forward areas, indicating offensive intent to further escalate the situation. Indian Armed Forces remain in a high state of operational readiness. All hostile actions have been effectively countered and responded appropriately. இதற்கிடையே எல்லை அருகே ட்ரோன்களை ஏவுவதற்கு பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் தீவிரவாதிகள் பயன்படுத்தி வந்த ஏவுதளத்தை இந்திய பாதுகாப்பு படையினர் அழித்துள்ளனர். இதில் ஜம்மு அருகே பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீவிரவாதிகள் பயன்படுத்திய ஏவுதளத்தை இந்தியா துவம்சம் செய்த வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மேலும் பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீநகர் அடுத்த லஸ்ஜனில் ஒரு போர் விமானமும் வடக்கு காஷ்மீரில் மற்றொரு போர் விமானமும் வெடித்து சிதறும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதேபோன்று பாகிஸ்தானின் சியால்கோட் மாவட்டத்தில் உள்ள லூனி பகுதியில் ட்ரோன் ஏவுதளத்தையும் எல்லை பாதுகாப்பு படையினர் அழித்துள்ளனர். காஷ்மீரில் அக்னூர் பகுதிக்கு மிக அருகில் உள்ள இத்தளத்தை முற்றிலும் அழித்ததாக பாகிஸ்தான் 26 முறை தாக்குதல் நடத்த முயற்சித்ததாகவும் அதில் பெரும்பான்மை தாக்குதலை இந்தியா முறியடித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது.